வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த பகுதியில் பாத்தீங்கன்னா 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்துல 2 பேரை சூலூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தாங்க. இதுல கார்த்தி என்பவர் பாத்தீங்கன்னா போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்று அவருடைய வலதுகால் உடைந்த நிலையில் மாவுக்கட்டுடன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த சூழல்ல சிகிச்சை முடிந்து நேற்றைய முன்தினம் கோவை மத்திய சிறையில் கார்த்திக் சேர்க்கப்பட்டிருந்தார். கார்த்தியை தற்போது சக கைதிகள் கொடூரமாக தாக்கியதாகவும் அதன் மூலமாக மீண்டும் கோவை அரசு மருத்துவமனைக்கு கார்த்தி சிகிச்சைக்காக போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. கார்த்தி பாத்தீங்கன்னா 10 வயது சிறுமியை மிக கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தமிழ்நாடு முழுவதும் பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய வழக்கு கோவை மத்திய சிறையில பல்வேறு வழக்குகளை கைது செய்யப்பட்டு விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடிய அந்த கைதிகள் மத்தியிலும் கார்த்தி மீதான ஒரு கோபத்தையும் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியதான் நம்ம பார்க்கிறோம். அப்படி நேற்றைய முன்தினம் கார்த்தி விசாரணை கைதிகள் பிரிவில் சேர்க்கப்படும் பொழுது அங்கிருந்த சக கைதிகள் பாத்தீங்கன்னா இந்த கார்த்தி மீது கொடூரமாக தாக்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கு. அதே சமயம் கார்த்தி மீது அங்க இருக்கக்கூடிய அந்த கைதிகள் சாப்பிடுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள தட்டு, கரண்டி போன்ற ஸ்பூன் இதை வைத்து தாக்கியதில் அவர் உடலில் 2-3 இடங்கள்ல காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அதற்கு சிகிச்சை அளிப்பதற்காக சிறை போலீசார் தற்போது கோவை அரசு மருத்துவமனைக்கு அவர் அழைத்து அங்கு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறோம். கார்த்தி மீதான பொதுமக்கள் மற்றும் சமூகங்கள் பல்வேறு கண்டனங்கள் தெரிவிக்கின்ற சூழல்ல சிறை பல்வேறு வழக்குகளை கைதான கைதிகள் அவர் மீது தாக்கியது இது முதன்மையாக பார்க்கிறோம். இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கவும் படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.